அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அட அன்னைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல, அதே பொண்ணு தானே. அங்க பாருங்க, அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே, நல்லா பாருங்க. இந்த சிகப்பு ட்ரெஸ் தானே. இதோட விட்டுறாதீங்க. கவலையே படாத, கோழி அமுக்கிற மாதிரி கப்புல அமைக்க போறேன். என் வீட்டு வாசல்ல இருந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீதான் அந்த வீட்டுக்காரனா? அப்போ சேப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச, அதை வெளியில இழுத்தா எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்ன இருக்கிற முத்தமா இழுத்தாயா? அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சது தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப தப்பு தப்புன்னு தப்பு. உங்க ஆட்டா ஐயா அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. மன்னிச்சிருங்க தாயே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா நீங்கலாம்? நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது சட்டம் இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல் இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரமால? ஆமாங்க. அம்மா, உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வரேன் சார். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சான் கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க. அத நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேத்து நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ என் கைய பிடிச்சி ஏத்துட்டான். கண்ணையா? என்னய்யா? போடு பெஞ்சிய. கும்பலம் பொறுக்கி. சின்னமாமா, என்ன மாப்பிள? இந்த நிஜார இன்னும் தூக்கி வச்சிருந்தா சின்னஞ்சிறுசுக்கு நடமாட்ட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். போங்க மாப்பிள. டேய் மூக்கையா, என்னடா இங்க நிக்கிற? தலைவர் தான் நிக்க வச்சுட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பியை இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்குடா கீழே. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, பயமா இருக்கு. இந்த ஊர் பெரிய பண்ணையுடைய பெரிய மச்சான் சொல்றேன்டா, இறங்குடா கீழே. எலாய் இறங்குன படுவா செருப்பு பிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி விடுவோம். பாடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே நிக்கணும். எலாய் அவன் இறங்குனான்னு எனக்கு சொல்லி அனுப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை ஒரு தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா. மாமா, என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்ள, உன் சொந்த தாய் மாவன அந்த ஆளு அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? ஆமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளு எவ்வளவு தேவை போல இருக்கு. டே என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலைகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டே நஞ்சப்பா. பெரிய பண்ண, நஞ்சப்பன் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கையை பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது? நாங்க கண்ணால பார்த்ததையே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. பாண்டியன் இப்படி செய்வானா? அப்பாடா,
தர்மகர்த்தா மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துனத பத்தி ஊரு பூரா பேசிக்கிறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்க எல்லாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டியவங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடடே, ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவன 4 அடி அடிச்சாலும் 4 வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவதும் அவனை ஊருக்கே அடையாளம் காட்ட முடியும். அடிவுடைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. உன்ன மாதிரி உள்ளவெல்லாம் கை என்னைக்கு கட்டதை நிறுத்துறீங்களோ, தட்டதை நிறுத்துறீங்களோ, அன்னைக்கு தான் ஊர் உருப்படும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரர் வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க சின்ன மாமாவை பெஞ்சு வேலை ஏத்தினாரு. ஊர் பெரிய பண்ணையார் ஒரே மகன் உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாரு. அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரச்சனை? அரைச்சா போங்க. ஏன் தம்பி என்கிட்ட தெரிஞ்சு வளர? நீ ஒண்ணு இருக்கிய, திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? யார் குதிரை இது? ஓஹோ, அந்த மதுரை வீரன் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். பாரு, உன் பாசு கண்ணிலே மிளகா தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூளைக்கு போ. இரு மாணிக்கனே, இங்க வாங்களே. என்னம்மா? இந்த குதிரை குறுக்க நிக்குது, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்களேன். சரிம்மா. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடடே, வாங்க தம்பி. இந்த வீடு நம்மோடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன் பாச்சாரம். ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினம் கலாட்டா பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி அவன் என்ன பண்றா தெரியுங்களா? பறக்கிற முத்தம் கொடுக்கறா. ஐயோ, ஊரே கிட்டு போச்சு. யாரவா? தம்பி, யார் அந்த பொண்ணு? அவன் டவுன்ல இருக்காங்க. ஓ, டவுன்ல இருக்காளா? அதான பார்த்தேன். ஏங்க, நம்ம ஊர்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். சுண்ணாம்பு கால்வாய வச்சு சுட்டு விடுவேன். ஓஹோ, சுண்ணாம்பு கால்வாய் இல்லையா? ஆமா, வாங்க காட்டு. இல்லங்க, நான் டவுனுக்கு போறேங்க, வரேன். என் அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருவேன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? பாருமா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுறவங்க
எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்த? அது அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஸ் கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ணா 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ணா 14 வருஷம், தெரியுமா? நான் என்னமோ ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். என்னது? பின்ன என்னங்க, ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன்னு சொன்னா? உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்களா? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதம் ஒண்ணும் அழ போறது இல்ல. என்னது? எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? இத பாருமா, நீ ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்குற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவ? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? ஆஹா,